ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் சுபா பூரணி. இன்றைய லன்ச்சு ஸ்பெஷல் புடலங்காய் பொரியலும் லெமன் சாதமும். அதுக்கு புடலங்காய் பொரியலுக்கு புடலங்காவை முதலையே வேக வச்சு உப்பு போட்டு மஞ்சத்தூள் போட்டு வேக வச்சு எடுத்து வச்சுக்கிட்டேன். அப்புறம் கடுகு உளுந்தம்பருப்பு தாளித்து விட்டு அந்த வேக வச்ச புடலங்காவை அப்படியே தட்டி நல்லா கிளறி விடணும். பாருங்கள், நம்ம வேக வச்சு உப்பு மஞ்சத்தூள் போட்டு கொஞ்சம் காரத்தூள் போட்டு வேக வச்சு எடுத்துக்கிட்டோன்னா இந்த க்ரீன் கலர் மாறாமல் நம்மளுக்கு கிடைக்கும். கொஞ்சமாக தண்ணி வச்சு அளவாக தண்ணி வச்சு வேக வச்சு எடுத்துக்கோங்க. அதனால் நம்ம சத்துக்களும் வெளியில் போகாது, அப்படியே இருக்கும். இப்படி வேக வச்சு எடுத்து நம்ம போடுறதுனால என்ன ஒரு பயன்னா, நம்ம எண்ணெய் செலவு கொஞ்சம் கம்மியாக ஆகும். இல்லைன்னா சில பேர் பொரியலுக்கு நிறைய எண்ணெய் ஊற்றி செய்வாங்க. அப்படிலாம் செய்யாமல் அதெல்லாம் அன்ஹெல்த்தி ஆயிரும். கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி வேக வச்சு இந்த பொரியலை செஞ்சு கடைசியாக நம்ம தேங்காய் பூ மேலே தூவி அதையும் ரொம்ப நேரம் கிண்டி விடக்கூடாது. கொஞ்ச நேரம் லேசாக வதக்கி விட்டுட்டு அப்படியே இறக்கி வச்சிட்டோன்னா இந்த பொரியல் சாப்பிட்றதுக்கு ஒரு இனிப்பு ஒரு காரம் எல்லாம் சேர்ந்த கலவையாக நம்மளுக்கு கிடைக்கும். ஹெல்த்தியாகவும் இருக்குங்க. எண்ணெயும் அதிகமாக செலவாகாது. இப்படி பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்படி பண்ணி பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். பொரியல் கலரும் மாறாது, அந்த க்ரீன் கலர் அப்படியே நம்மளுக்கு கிடைக்கும். இதே மாதிரி தான் பீன்ஸ் பொரியலாக இருந்தாலும் இதே மாதிரி தான் பண்ணணும். இந்த மாதிரி பண்ணும்போது அந்த கலர் சேஞ்ச் ஆகாமல் அதே க்ரீன் கலர் நம்மளுக்கு அப்படியே கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரியே பண்ணுங்கள். எங்கள் வீட்டில் நாங்கள் எப்போவுமே இப்படி தான் பண்ணுவோம். எந்த காயாக இருந்தாலும் கரெக்டாக அளவாக தண்ணி வச்சு அளவாக அப்படியே கரெக்டாக அந்த தண்ணியும் காயும் ஒன்று போல் ஆயிரும். அதுக்கப்புறம் நம்மளுக்கு அதில் உப்பு தேவையான அளவு இருக்கா என்னன்னு பார்த்துட்டு போட்டுட்டு இறக்கிட்டோன்னா வேலை முடிஞ்சது ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி பண்ணுங்கள். இதை நான் ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கிறேன். பாருங்கள், இப்போ அது கலர் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். அதே க்ரீன் கலரில் அப்படியே இருக்கும். சாப்பிடவும் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி பண்ணி பாருங்கள். இது பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறத எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க சாப்பிட்லாம் ஃப்ரெண்ட்ஸ்.